आदिपराशक्ति माता की जय। मातर्मे मधुकैटभग्नि महिषप्राणापहारोद्यमे हेला निर्मित धूम्रलोचनवधेः हे चण्डमुण्डार्दिनि निःशेषीकृतरक्तबीजदनुजे नित्ये निशुम्भापहेः शुम्भध्वंसनि संहरा सुदुरितं दुर्गे नमस्तेऽम्बिके। तामग्निवर्णां तपसा ज्वलन्तीं वैरोचनीं कर्मफलेषु जुष्टां दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुतरसितरसे नमः। இந்த பாரத தேசத்துல அநேக விதமான மகான்கள் அவதாரம் பண்ணியிருக்கா. ஆதிசங்கர பகவத் பாதாள், அப்பைய தீட்சிதர்வாள், மயூர கவி, காளிதாசன், இப்படி அநேக விதமான மகான்கள் அவதாரம் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு மகான்களும் அநேக விதமான ஸ்தோத்திரங்களை செய்திருக்கிறார். அப்படி அப்பைய தீட்சிதர்வாளால் செய்யப்பட்ட துர்கா சந்திரகலா ஸ்துதி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம். சந்திரன் அம்பாளுடைய சிரஸ்ல சந்திரன் பிரகாசிச்சென்றிருக்கார், அம்பாள் தரிச்சென்றிருக்கார். சந்திரன் அப்படிங்கிறது 16 கலைகளை கொண்டது. வேதம் சொல்றது ஷோடச கலோவை புருஷா அப்படின்னு 16 கலைகள் இருக்கு அப்படின்னு வேதம் சொல்றது. ராமாயணம் எழுதின வால்மீகி நாரதரை பார்த்து 16 குணங்கள் உண்ட இந்த உலகத்தில் இப்பொழுது பார்க்க முடிகிறதா, ஏதேனும் மனுஷன் இருக்கிறானா அப்படின்னு கேட்கிற. 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய தமிழ் பண்பாடிலேயே ஆசீர்வாதத்துல சொல்லுவா. இப்படி 16க்கு அநேக விதமான விஷயங்கள் உண்டு. அப்பைய தீட்சிதர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தேன்னா 16வது நூற்றாண்டுல அவர் வாழ்ந்தார். துர்கா அப்படின்னாக்க நம்மளுடைய துக்கத்தை போக்குகிறவளுக்கு துர்கா அப்படின்னு பேரு. துக்கம் ஹரதி இதி துர்கா. இந்த துர்கா சந்திரகலா ஸ்துதிய கார்த்தாலையும் சாயந்திரமும் பாராயணம் செய்தாலே நம் வீட்டிற்கு வரக்கூடிய துக்கங்கள் நிவர்த்தியாகி அஷ்டைஸ்வரியங்கள் ஏற்பட்டு மனக்லேஷங்கள் நிவர்த்தியாகி மனசந்துஷ்டி ஏற்பட்டு தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்பட்டு புத்திர பௌத்ராதிகள்லாம் நம் குடும்பத்திற்கு வந்து சேர்ந்து அம்பாளுடைய கிருபை நமக்கு எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு சொல்றது. இந்த துர்கா சந்திரகலா ஸ்துதியில பார்த்தேன்னா தேவி மகாத்மியம் முழுக்க 17 ஸ்லோகத்துல அவர் கொண்டு வந்துடுறார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஸ்லோகம் நாம இப்ப பாராயணம் பண்ண போறோம். எல்லோரும் சேர்ந்து பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் என்னோட நீங்க எல்லாம் பாராயணம் பண்ணணுங்கிறதுனால நீங்க பாராயணம் பண்ணினா எப்படி பண்ணுவேளோ அந்த வேகத்துல பாராயணம் பண்ண போறேன். என்னோட சேர்ந்து எல்லோரும் துர்கா சந்திரகலா ஸ்துதியை காலையிலும் மாலையிலும் தியாயேத் பராமம்பிகாம் யூடியூப் சேனல்ல போட்டு இந்த பாராயணத்தை செய்து அம்பாளுடைய கிருபைக்கு பாத்திரமாகணும்னு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.